10th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கு சூப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு இப்போ வந்திருக்கு. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யும் சான்ஸ். மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம்ல அப்ரெண்டிஸ் ரெக்யூர்மெண்ட் 2026க்கான அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. மாத சம்பளம் 9600 இருந்து 12300 வரை. எக்ஸாம் இல்லாமல் மெரிட் பேசிஸ் செலெக்ஷன். ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் வேக்கன்சி, சேலரி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அதாவது சென்னை அணுமின் நிலையத்தில் தான் இப்போ உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தமிழகத்தில் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்பாக்கத்தில் ஏரியாவில் இருக்கு. இது முழுக்க ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ஜாப் தான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டீடைல்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் நம்ம இப்போ எந்தெந்த ட்ரேடுக்கு உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரேட் அப்ரெண்டிசஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிப்ளமோ அப்ரெண்டிசஸ் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வராங்க. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேடுக்கு வந்து என்னென்ன டிசிப்ளின்ல வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபிட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு வந்து ஒரு 39 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மிஷினிஸ்ட்டுக்கு ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டர்னருக்கு ஒரு 6 வேகன்சி, வெல்டருக்கு ஒரு 6 வேகன்சி, டிமேன் மெக்கானிக்கலுக்கு ஒரு 5 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 18 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரு 18 வேகன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஒரு 18 வேகன்சி, கார்பெண்டருக்கு ஒரு வேகன்சி, பிளம்பருக்கு ஒரு வேகன்சி, மேசனுக்கு 2 வேகன்சி. ஓகேவா? மொத்தமா இவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃபன் பாத்தீங்கன்னா 9600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க ஐடிஐல 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க 9600 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. இதே நீங்க ஐடிஐல 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 10560 ரூபான்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கவங்க நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டியூரேஷன் வந்து 1 இயர் தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்போட டியூரேஷன் இருக்கும். ஓகேவா? செகண்ட் நம்ம பார்க்க போறது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோக்கு வந்து மெக்கானிக்கல் அந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல்ல ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல ஒரு 6 வேகன்சி, சிவில்ல ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 10900 ரூபாய், 10900 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேம் டியூரேஷன் 1 இயர் தான். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் ஹெச்ஆருக்கு ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 3 வேகன்சி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு 2 வேகன்சி, ஹெல்த் பிசிக்ஸ் யூனிட்டுக்கு ஒரு 2 வேகன்சி, கெமிக்கல் லேபுக்கு ஒரு 2 வேகன்சிஸ். மொத்தமா இதுக்கு சேலரி வந்து 12300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் தான், உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் தான் அப்ரெண்டிஸ் இருக்கும். அப்ரெண்டிஸ்ல உங்களுக்கு 1 இயர் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரேட் அப்ரெண்டிஸ். ட்ரேடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு வந்து மொத்தமா ஓரளவு 39 வேகன்சி. அதுல எஸ்சில வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எஸ்டில எவ்வளவு இருக்கு, ஓபிசில எவ்வளவு இருக்கு, இடபிள்யூஸ்ல எவ்வளவு இருக்கு, யூஆர்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க அப்படியே பாத்துக்கலாம். நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெஷினிஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. டர்னருக்கு இருக்கு, வெல்டருக்கு இருக்கு, டிமேன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ நீங்க அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சேம் அதே மாதிரி டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல்ல வந்து எத்தனை கேட்டகரில வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளவு கேட்டகரில வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமா டிப்ளமோல ஒரு 18 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆருக்கு வந்து மொத்தமா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஒரு 3 வேகன்சி, ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு 2 வேகன்சி, ஹெல்த் பிசிக்ஸ் யூனிட்டுக்கு ஒரு 2 வேகன்சி, கெமிக்கல் லேப்க்கு ஒரு 2 வேகன்சி. டோட்டலா 16 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டகரி வைஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க, தெளிவா கொடுத்துருக்காங்க. எஸ்சில எவ்வளோ, எஸ்டில எவ்வளோ, ஓபிசில எவ்வளோ, இடபிள்யூஎஸ்ல எவ்வளோ, யூஆர்ல எவ்வளோ சொல்லி நீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க தெளிவா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிடபிள்யூடி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கோ த்ரூ பண்ணி, இது ஃபுல்லாக பிடபிள்யூ கேட்டகரிஸ் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற முக்கியமான அப்டேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ட்ரேட் அப்ரெண்டிஸ்ல இவ்வளவு போஸ்ட் இருக்கு. ஃபிட்டர், மெஷினிஸ்ட், டர்னர், வெல்டர், டிமேன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கார்பெண்டர், பிளம்பர், மேசன், டிமேன் சிவில், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இவ்வளவு பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷனா, நீங்க ஒரு ஐடிஐ படிச்சிருந்தா
பண்ணியிருந்தா போதும். அந்த ட்ரேட்ல நீங்க ஐடிஐ சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும், நீங்க இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனா ஃபுல் டைம்ல படிக்கணும், ஓகேவா? ஃபுல் டைம் ரெகுலர்ல நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரண்டிஸ் குவாலிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, சிவில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 பதவிகள் இருக்கு டிப்ளமோக்கு. டிப்ளமோல நீங்க இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் சிவில் இன்ஜினியரிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். இதுக்கும் நீங்க ஃபுல் டைம்ல தான் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் நான் இன்ஜினியரிங் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஹெச்ஆர், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் பிசிக்ஸ் யூனிட், கெமிக்கல் லேப்க்கு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், இது வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் வராது, இது வந்து நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன ஸ்ட்ரீம் பார்த்தா நீங்க பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும், ஓகேவா? நீங்க பார்ட் டைம்ல படிக்கிறதுலாம் எலிஜிபிள் கிடையாது. ஃபுல் டைம்ல படிச்சிருந்தா நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடபிள்யூ கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்க நோட்டிஃபிகேஷன் யார் எலிஜிபிளா இருக்கீங்களோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்க நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஃபாலோ த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்க அப்ளை பண்றவங்க ஹைட் இருக்கணும். ஹைட் பார்த்தீங்கன்னா 137 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் அபவ். நீங்க 137 சென்டிமீட்டர்ஸ் மேல உங்களோட ஹைட் இருக்கணும். வெயிட் வந்து 25.4 kgக்கு மேல உங்களோட வெயிட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து 3.8 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Candidate, the engagement of the apprentice is subjected is at being declared medically in the competent authority as per requirement of corporation. உங்களை வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இதெல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எலிஜிபிள் கரெக்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட்டிங் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம எங்க பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் ஷால் பி நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் அணுமின் நிலையம் இருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை அணுமின் நிலையம் கல்பாக்கத்துல தான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கே இருக்க போகுது, சரிங்களா? வேற எங்கேயுமே உங்களுக்கு நார்த் சைடு எங்கேயுமே போட போறது கிடையாது. நீங்க முழுக்க நீங்க ஒர்க் பண்ண போறது எல்லாமே நீங்க கல்பாக்கத்துல ஒர்க் பண்ண போறீங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். Preference will be given to applicants belonging to neighboring villages. இது என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, அந்த அணுமின் நிலையத்திலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த சிட்டில இருந்து கல்பாக்கா வந்து சைட்ல இருந்து 16 கிலோமீட்டர் யார் நியர்பை இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுப்பேன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. Candidates will be selected for training on the basis of marks. நீங்க ஐடிஐல ஸ்கோர் பண்ண, டிப்ளமோல ஸ்கோர் பண்ண, கிராஜுவேஷன் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் அடிப்படையில தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் போட போறாங்க, ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கேண்டிடேட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. யார் டேட் ஆஃப் பர்த் யார் வயசுல அதிகமா இருக்கீங்களோ அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. இன் கேஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டை ஆயிடுச்சு, 2 பேருமே சேமா இருக்கீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, மெரிட் லிஸ்ட், அதுபடியில உங்களை செலக்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா? அதான் ஜெனரல் கண்டிஷன். இப்போ நம்ம பார்க்கலாம். பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1 year தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா? அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க மெட்ராஸ் அட்டாமிக் பவர் நீங்க ஒர்க் பண்றதுக்கு கன்சிடரா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு நான் நெக்ஸ்ட் நான் ப்ராசஸ் பண்றேன், சரிங்களா? எப்படி அப்ளை பண்ண சொல்லி நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு 1 weekலேயே வந்துடும். போலீஸ் நீங்க ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? அவங்க மேனேஜர் கேட்டிருக்காங்க, நீங்க அப்ளை பண்ண பாருங்க. Candidates are submit to invariably self-attested copies in for document verification. நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அது எப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். 10th 12th மார்க் ஷீட் கொண்டு போற மாதிரி இருக்கும். நீங்க வெல்டருக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட 10th 12th 8th மார்க் ஷீட் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை கொண்டு போகலாம். அப்புறம் கேஸ்ட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அதை நீங்க கொண்டு போகலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு வேலை இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூ கேட்டகரிஸ்னா அதோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். கேரக்டர் கண்டென்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன், இது மேண்டேட்டரி கிடையாது, சப்போஸ் கேட்டாலும் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆதார் கார்டு கம்பல்சரி, ஓகேவா? ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் ஆஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் லிவிங் வித்தின் 16 ரேடியஸ் ஆஃப் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். நீங்க மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு 16 கிலோமீட்டர் தொலை தான் நீங்க இருக்கீங்க, உங்களோட ரெசிடென்ட் அங்கே தான் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்ரண்டிஸ்ஷிப் இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. www.apprenticeshippindia.gov.in அப்படி இல்லாட்டி www.nats.education.gov.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் சிஜிபி டு கன்வர்ஷன் பண்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போறது எப்படி பாத்தீங்கன்னா, the trade apprentices need to register them. நீங்க ட்ரேட் அப்ரண்டிஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, www.apprenticeshippindia.gov.in அந்த சைட்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ஐடி நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதே கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா www.nats.education.gov.in அதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா?
The candidate must ensure that link Aadhaar with bank account. Bank account கூட உங்க ஆதார் நீங்க கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும். அப்படின்னு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மறுபடியும் நான் சொல்றேன், ட்ரேட் அப்ரண்டிஸ் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைட் போகணும், www.apprenticeshipindia.gov.in போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஆர் டிப்ளமோக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா nats.education.gov.in போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹவு டு அப்ளை கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது அந்த டியூட்டி ஃபீல்ட். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை மட்டும் நீங்கள் அந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன அந்த வெப்சைட்ல நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொரியர் மூலியமா அவங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டியூட்டி ஃபீல்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபிக்ஸிங் ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஒட்டிட்டு உங்களோட செல்ஃப் அட்டாச்ட் காப்பி, உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ், அந்த ஒரிஜினலோட ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். டெப்டி மேனேஜர் HRM, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம், செங்கல்பட்டு, தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். 603102 இந்த பின்கோடுக்கு நீங்க கொரியர்ல சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30க்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜூன் 30க்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபைனல். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் கடைசியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைப் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரேட், நீங்க எந்த இதுக்கு அப்ரண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அதை இங்க எழுதிருங்க. நீங்க ட்ரேடுக்கா இல்ல டிப்ளமோக்கா இல்ல கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண அதை இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட போட்டோவை இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சிருக்க போட்டோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரேட்ல நீங்க எந்த டிசிப்ளின் அப்ளை பண்ண போறீங்க, ஃபிட்டரா, மெஷினிஸ்டா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாத்தீங்கன்னா டிப்ளமோ இருந்தா சிவில், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிராஜுவேட்டா இருந்தா HR, கான்டெக்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேட் இதுல எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஃபாதர் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட ரிலிஜன் கொடுத்துக்கோங்க. உங்களோட கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஜென்ரலா EWS, SC, ST, OBC சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்க ஹேண்டிகேப்பா இருந்தீங்கன்னா இந்த இது நீங்க எஸ்ங்கிற மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாதவங்க நோங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மேட்டர் ஸ்டேட்டஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சிங்கிளா மேட்டன் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வெப்சைட் சொன்ன மாட்டேங்க. நாட்ஸுக்கு ஒன்று, அப்ரண்டிஸ் ஸ்டாப் கவர்மெண்ட் அதுல அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்க எடுத்துருப்பீங்களா அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ஃபுல் கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட டொமிஷியல் ஸ்டேட் நீங்க கொடுக்குற உங்களோட சொந்த மாநிலத்தை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஹைட் நீங்க சென்டிமீட்டர்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். வெயிட் இன் கேஜிஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் SSC 10th onwards and 8th onwards ஃபார் வெல்டர் ட்ரேட். நீங்க SSC நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வெல்டர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட 8th 10th நீங்க எக்ஸாமினேஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிப்ளமோக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 10th டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண போறேன்னா 10th 12th கிராஜுவேட்டுங்கிற மாதிரி மூணுத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க எந்த காலேஜ் ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்க அதை கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, ஃபுல் மார்க்ஸ் எவ்வளவு, பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லி இங்க கொடுத்துக்கோங்க. டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷன் படிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் உங்களோட சைனை போட்டுருங்க. உங்களோட நேம் ஃபுல்லா எழுதிருங்க. நீங்க எந்த பிளேஸ் அப்ளை பண்ணீங்க அந்த பிளேஸ், டேட் கீழே மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் செல்ஃப் அட்டாச்ட் காப்பி, ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஜெராக்ஸ் காப்பியோட உங்களோட சைனை போட்டு நீங்க கொரியர் பண்ணுங்க. ஓகே, என்னென்ன கேட்டிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட் நீங்க கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th மார்க் ஷீட் அண்ட் 8th மார்க் ஷீட் ஃபார் வெல்டருக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா 8th மார்க் ஷீட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ITI, டிப்ளமோ, கிராஜுவேட் டிகிரி மார்க் ஷீட்ஸ் நீங்க எல்லாமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி SC ST OBC இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுங்க. EWS கேட்டகரியா இருந்துச்சுன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி பர்சன் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கேரக்டர் கனெக்ட் சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆதார் கார்டு ஒரு காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்க கொடுங்க. அப்புறம் 4 நம்பர் ஆஃப் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட் போட்டோகிராஃப், இப்போ ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் போட்டோகிராஃப் 4 நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். 4 பாஸ்போர்ட் போட்டோகிராஃப் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் ஆஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க அந்த மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு நியர்பையா ஒரு 16 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதோட ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல நீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்னை அலுவலக நிலையத்துக்கு நியர்பை அந்த 14 கிலோமீட்டர் யாருக்கு அவங்களாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவருக்கு இந்த வேலை பயன்படலாம். இந்த மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்ரண்டிஸ் ரெக்யூர்மெண்ட்டை 2026 ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், அப்ரண்டிஸ் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் எல்லாத்தையும் தினமும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த சூப்பர் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.